பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் எங்களுக்கு வழங்கியதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்கள் மீது பொய்த்த இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் நினைவில் கொள்கிறோம். இந்த நாளையும் இந்த வழிபாட்டு நேரத்தையும் ஆசீர்வதித்தரணும். எங்கள் திருச்சபையின் எதிர்காலமாக எங்கள் குழந்தைகளையும் எங்களையும் ஆசீர்வதித்து இந்த நீதினால் எங்களை வழிநடத்தும். இந்த ஆராதனையின் மூலம் யாவரும் உண்மையில் விசுவாசத்தோடும் அன்போடும் நாங்கள் போய் தொழுது கொள்ள திருப்பணியில் நிறைவேற்ற உதவி செய்வீராக. நன்மைகளை இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இந்த சிறப்பு வழிபாட்டுக்கு ஆரம்ப பாடலாக கடவுளுடைய நாம மகிமைக்காக புத்தைச்சி பாடலே 377வது பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்வோம். திருச்சபையாருக்கு ஆன ஒரு அறிவிப்பு என்னவென்றால், இன்றைக்கு பெண் குழந்தைகள் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக ஒரு சிறப்பு வழிபாட்டில் நாம் பங்கு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சிறப்பு வழிபாட்டிலே நீங்கள் யாவரும் அன்போடு கூட உற்சாகமாக பங்கேற்றுக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். யாவரும் சேர்ந்து புத்தேட்சி பாடலே 377வது பாடல், மகிழ்வோம் 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 என்ற பாடலை நாம் பாடி கடவுள் நாம் தமைப்படுத்துவோம். விசேஷமாக இந்த ஆராதனையிலே சிறு பிள்ளைகள் இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குறிப்பாக
நாள் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறபடினாலே குழந்தைகளை விசேஷமாய் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இந்த ஒரு சிறப்பு வழிபாட்டில் கூட நாம் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று நமது தென்னிந்திய திருச்சபையின் கிறிஸ்துவ கல்வித்துறையால் வழங்கப்பட்ட சிறப்பு ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுகின்றோம். எனவே இந்த சிறப்பு ஆராதனையில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு விசை இந்த வாழ்த்தி வரவேற்கின்றேன். குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர் என்ற வேத வாக்கியத்தின்படி நாம் நமது தலைமுறையினரை குறித்து சந்தோஷப்பட்டு நமது சர்வ வல்லமுள்ள கடவுள் நமது குழந்தைகளை நேசிப்பது போல நாம் அவர்களை நேசிப்போமாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப கள்ளம் கபடமற்ற குணம் கொண்ட குழந்தைகளை எண்ணி நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோமாக. நாம் தொடர்ந்து ஆண்டவரை துதிப்போமாக. நீர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு வைத்தியமானவர்களை அழைக்கிறேன், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை உயர்த்துகிறேன். நீர் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றி அவர்களும் இயல்பு நிலையில் வாழ உதவி செய்கிறேன். எங்கள் மீது கொண்டுள்ள உடைய உறுதியான அன்பிற்காக உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. உடைய உண்மையையும் வாழ்க்கையின் முழுமையில் அதன் உறுதியையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்கள் இதயங்கள் நன்றி உணர்வால் நிரம்பி வழிகின்றது. எங்கள் வாய்கள் நித்திய அன்பை அறிவிக்கிறது. ஆகவே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் காதுகளை திறந்தருளும், அப்போதும் குரலை கேட்க முடியும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மனதை திறந்தருளும், அப்போது நாங்களும் நோக்கங்களை புரிந்து கொள்ள முடியும் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் இதயங்களை திறந்தருளும், அப்போது நாங்கள் உண்மையும் உடைய நித்திய திட்டங்களையும் வெளிப்படுத்தும் வார்த்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே. ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலம் எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் பாவரிக்கை ஜெபத்திலே கடந்து செல்கின்றோம். பிள்ளைகளுக்காக பெரியவர்களும் இதில் பங்கு கொள்ளலாம். பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பாவரிக்கை ஜெபத்தை தவறுகளினால் உடைய வழியை விட்டு விலகி போனோம். எங்களுடைய இதயத்தின் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இசைந்து நடந்தோம். உடைய அழைப்பில் உறுதியாயிருக்க தவறினோம் என்பதை அறிக்கையிடுகிறோம். பலவீனம் உடையவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் துணை நிற்க தவறினோம். சில நேரங்களில் ஒடுக்கும் முறையாளர்களோடு கைகோர்த்து நின்றோம். அநேக நேரங்களில் பிள்ளைகளின் நல்லதொரு எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை அமைத்து தர தவறியுள்ளோம். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் உம்முடைய சமாதானத்திற்கும் மன்னிப்பிற்கும் தேற்றுதலுக்கும் வழிகாட்டியாக மற்றும் சாட்சியாக வாழ தவறினோம். குழந்தைகளை நீதியோடும் கண்ணியத்தோடும் மேலும் கரிசனையோடும் வளர்க்க தவறினோம். கிறிஸ்துவின் அன்பை அயலகத்தாரோடும் சிருஷ்டிப்புகளோடும் ஆண்டவரே, எங்கள் மீது எங்களுடைய வழிபாடும் எங்களின் வாழ்க்கையும் உம்முடைய சமூகத்தில் அருமணமாக இருக்கும்படி உம்முடைய ஆவியானவரால் எங்களை நிரப்பும். எங்களை புதுப்பித்து
எங்கள் இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மணந்து பெற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கு கேளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் தம்முடைய கிருபையால் உங்களை பெருக பண்ணி தம்முடைய ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவர் உங்களை துன்பங்களிலிருந்து காத்து எல்லா தீமைக்கு விலக்கி காப்பாராக. கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை கேட்டு எல்லா பாவத்தினின்று விடுதலையாக்கி காத்து ரட்சிப்பாராக. ஆமென். இப்பொழுது இந்த நாளுக்குரிய வேத பாடம் நமக்கு வாசிக்கப்படும். இன்றைய இறை செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை மற்றும் 35 முதல் 43 வரை. பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 21 முதல் 24 மற்றும் 35 முதல் 43 வரை வாசிக்க கவனமாய்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவ்விடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவருடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். 35 முதல் 43 வரை. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோப்பையும் யாக்கோப்பின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுந்து புலம்புகளையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர்கள் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாகும். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவராக இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதார். இறை செய்திக்காக நாம் ஜெபநிலையிலே தொடர்ந்து தரித்திருப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே, இப்போது கூட நம்முடைய சமூகத்தில் இறை வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கின்றோம். ராஜா, நீர் பேசுகிற தெய்வம், மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற தெய்வம். அப்பா, நீ மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தாலும் தூய் ஆவியானவரை கொண்டு மண்மக்களோடு கூட பலமாக இடையப்படுகிறேன். குறிப்பாக நீ தெரிந்து கொண்ட ஜனத்தோடு இடையப்படுகிறேன். இந்த நாளில் கூட சிறு பிள்ளைகளுக்கான ஒரு சிறப்பு வழிபாட்டிலே இந்த விசேஷித்த செய்தியை, தேவ செய்தியை பரத்திலிருந்து அனுப்பி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இறைமக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிறு பிள்ளைகள் யாவரையும் விசேஷமாக வாழ்த்துகின்றேன். குறிப்பாக பெண் பிள்ளைகளை விசேஷமாக நான் வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் இந்த நாளின் செய்தி பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்தல் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கோவிட்-19 சூழலிலே அரசு வெளியிட்ட அறிவிப்பின் மூலமாக, அதாவது பள்ளிகள் திறப்பு தள்ளி போயிருக்குது என்ற அறிவிப்பு நிமித்தமாக
பெற்றோர் மாணவர் மத்தியில் அச்சம் சற்று குறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. பண்டிகைகளை கொண்டாடி எதிர்நோக்கி இருக்கின்ற இறைமக்கள் தொடர்ந்து கைவிடாமல் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேவாலயங்கள் ஆராதனைக்காக திறக்கப்படவும் இறைமக்கள் விடுதலையோடு கூட தேவ சன்னிதானத்தில் பிரவேசித்து அப்பா பிதாவே என்று அழைத்து அவரை உண்மையோடு ஆவியோடு தோது கொண்டு பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் செய்யட்டும். இந்த காலகட்டங்களில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட அவர் வாக்குத்தத்தம் மூலமாக நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த நாளிலே கூட யோசுவா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள இறைமக்கள் அழைக்கப்படுகிறார்கள். பலம் கொண்டு தினபலதாயிரு, கலங்காதே திகையாதே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகின்றார். நம்முடைய ஆண்டவர் ஏற்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார். அவர் பாரபட்சமற்றவர். யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தத்தையே நமக்கு கூட அவர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார், கிருபையுள்ளவராக இருக்கின்றார், அவர் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். நம்மையும் ஆசீர்வதித்து ஊழியத்திலே பலப்படுத்தி பயன்படுத்த சுத்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் கூட நாம் சிறப்பாக தியானிக்க கொடுக்கப்பட்ட தலைப்பை ஏற்கனவே கேட்டபடி மீண்டும் ஒரு விஷயம் நான் உச்சரிக்கின்றேன். பெண் குழந்தைகள் எதிர்காலத்தை உறுதி செய்தல் என்ற தலைப்பின் தியானிக்கின்றோம். இந்த நாளிலே குழந்தைகள் தினமாக இந்த நாளில் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தேசத்திலே பிரதமராக இருந்த நேரு அவர்கள் குழந்தைகளை அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி கூட நாளைய விதமாக சிறப்பு தினமாக நியமித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே குழந்தைகளை வாழ்த்துவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதீர்கள். பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவரும் அதிகமாக சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவராக அவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய உள்ள வாஞ்சிப்படி நாம் ஆண்டுடைய பிரசனத்திலே கடவுளுடைய சிறு பிள்ளைகள் யாவரும் கூட பிரவேசிக்கத்தக்கதாக, அவரை அப்பா பிதாவே என்று சிறு பிள்ளை வயதிலே அழைக்கத்தக்கதாக, அவருடைய இறைவார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவளை கர்த்தருடைய சிகிச்சையில் அவருடைய பாதையிலே நாம் நடத்துவோமாக. சிறு பிள்ளை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, பிள்ளையாண்டர் நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அப்போது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற வேத வசத்துப்படி அவளை ஆண்டவர்களுக்குள்ளாக நாம் இப்பொழுது ஜாக்கிரதையாக நாம் வளர்ப்போமாக. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்வது அவசரம் என்பதை நம்முடைய தெரிந்த திருச்சபை உணர்ந்திருக்கிறது. மட்டுமல்ல CNI மார்த்தமா திருச்சபைகள் கூட இந்த கருத்திற்கு உணர்த்தப்பட்டிருப்பது காரணம் நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். பெண் குழந்தை என்று அறியப்படும் பொழுது கருவிலேயே அழித்து விடுகிற ஒரு காரியங்களை பார்க்கிறோம், அல்லது பிறந்தவுடனே அழித்து விடுகிறதை பார்க்கின்றோம், அல்லது அந்த பிள்ளைகளை கருத்தோடு வளர்க்காமல் விட்டுவிடுவதை பார்க்கின்றோம், அனாதைகளை விட்டுவிடுவதை பார்க்கின்றோம். கருவறையிலிருந்து கல்லறை வரை துன்பங்களை அனுபவிக்கிறதை கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சூழலை கருத்தில் கொண்டுதான் தெரிந்த திருச்சபை இதுமான ஒரு பொருளிலே தியானிக்க நாம் அழைக்கிறோம். பெண் குழந்தைகளின் அவல நிலைகளை நாம் பார்த்தோம்னால் இல்லாது குழந்தை பருவத்தை நாம் கவனத்தில் கொண்டு வருவதால் நாம் யாவருக்கும் தெரியும், குழந்தைகள் சுதந்திரமான ஒரு பறவைகள், உற்சாகமாய் ஆடி பாடும் பருவத்தை உடையவர்கள், வண்ணமயமான கனவுகளால் நிறைந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் தான் பிற்காலத்திலே நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு ஆற்றல் உடைய
ஒரு காரணிகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு அவலநிலை என்னவென்றால், எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதில்லை, இந்த அனுபவங்கள் கிடைப்பதில்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி கருவறையிலிருந்து கல்லறை வரை பல துன்பங்களை இந்த உலகத்திலே அனுபவிக்கின்ற பெண் பிள்ளையிடத்தில் காணப்படும் குற்றங்கள் எவ்விதமாக இருக்குது என்று சொன்னால், தனிநபர் குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பாலியல் வன்கொடுமைக்கு வயது வித்தியாசமே இல்லை. அன்றாட ஏங்கோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலவைகள் தான் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. ஏராளமான தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, குடும்பங்களிலே வன்முறைகள், குழந்தைகள், இந்த பெண் குழந்தைகளை அது பாரமாக கருதுகின்றார்கள், செலவினமாக கருதுகின்றார்கள். ஆண் பிள்ளைகளை வரவாகவும் பெண் பிள்ளைகளை செலவாகவும் கருதுகின்றார்கள். ஆகவே குடும்பங்களிலே கூட பெண் பிள்ளைகள் அவர்களை சரியாக நடத்தப்படாமல் விடப்படுவதை பார்க்கின்றோம். அவளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பை கொடுக்கப்படும் தவறுவதை கூட பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு சமூகத்திலே காணப்படுகிற அவலநிலைகள், பெண் பிள்ளைகளை குறித்ததான ஒரு தவறான எண்ணங்கள், அவர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு விட அவர்கள் குறைத்து மதிப்பிடப்படுகிற ஒரு சூழ்நிலைகள், அவர்கள் கரிசனையற்று விடப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் சமூகத்தில் கூட காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதை விதமான சூழ்நிலைகளில் தான் காந்தி, அவருடைய தேசப்பிதா என்று சொல்லப்படுகிற காந்தி அவர்களும் இந்த ஒரு குறிப்பை சொன்னார். இதோ ஒரு நம்முடைய நாட்டின் சுதந்திரம் எப்போது முழுமையிடம் என்று சொன்னால், ஒரு பெண் பிள்ளை நடுநிசையிலே ஒரு தெருவிலே பாதுகாப்போடு சென்று பாதுகாப்போடு திரும்பும் என்று சொன்னால், அன்றைக்கு தான் நம் தேசத்திலே ஒரு முழுமையான சுதந்திரம் கிடைத்தது என்று நாம் சொல்ல முடியும். இயேசு கூட அவருடைய வார்த்தையிலே, இதோ நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அனைத்து இப்படி விதமாக அவமானப்படுத்தப்படுகிற, கைவிடப்படுகிற, துச்சமாக எண்ணப்படுகிற அது எந்த ஒரு ஆன்மாவானாலும் எந்த ஒரு உயிரினமானாலும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், பரிபூர்ணப்படத்தக்கதாக தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, பிதாவின் ஒரே சுதனானவர் சிலுவிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார், தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார். ஆகவே இந்த இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள், அவல நிலையில் இருக்கிற பெண் பிள்ளைகள், அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அந்த ஜீவன் அவர்களை பரிபூர்ணம் அடையத்தக்கதாக இறைமக்கள் யாவரும் அவளுக்காக ஜெபிக்கவும் அவளுக்காக உதவி செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அவல நிலைகளை போக்கும்படியாக பல முயற்சிகள் சரித்திரத்தில் பார்த்திருக்கின்றோம். கடவுளால் அப்படிப்பட்ட முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதையும் நாம் கண்டுகொள்ள முடியும். குறிப்பாக பெண்கள் குறித்து நாம் பார்ப்போமானால், பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லப்படுகிறது, பெண்கள் வீட்டின் விளக்கு என்று சொல்லப்படுகிறது, பெண்கள் திருச்சபையின் முதுகெலும்பு என்று கூட சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கூற்றுகளை உறுதிப்படுத்தும்படியாக கூட நாம் சரித்திரத்திலே இந்த பெண் பிள்ளைகள் மீட்கப்படுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளை கர்த்தரால் பெருவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். குறிப்பாக ஏமி கார்மைக்கேல் அவர்கள் தென்னிந்தியாவிலே அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்தார்கள். அவர்கள் பிறந்தபோது அவருடைய வட அயர்லாந்து என்று சொல்லப்படுகிறது, மிகுந்த பக்தி நிறைந்த ஒரு குருவானவருடைய மகளாக பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கண்கள் அங்கே இருக்கிற மக்கள் இருக்கிற கண்களை போலல்லாமல் அவர்களுக்கு இந்த பிராந்தியத்திலே, நம்முடைய பிராந்தியத்தில் இருக்கின்றவர்களை போல கண்கள் மாற்றப்பட்டதை பார்க்க, அந்த கலர் சேஞ்சு இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார். அந்த கண்களிலே இருக்கின்ற நிறம் மாற்றுவது நிமித்தம் அவர்கள் வித்தியாசமாக மக்கள் பார்த்தனர், கேவலமாக கூட பார்த்தனர் என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய
அது அவ்விதமாக அவள் பிறந்ததற்கு காரணம் பின்னாட்களிலே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவ சித்தம் அவர்களே நிறைவேற இருக்கின்றதை அவள் உணர்ந்து கொண்டார். சிறு வயதிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் இந்திய தேசத்தில் வந்து குறிப்பாக தென் மாநிலங்களிலே, அதாவது தமிழ்நாட்டிலே அவர்கள் சிறப்பான ஏராளமான பெண் பிள்ளைகள் அடிமை நிலத்தில் விடப்பட்டிருந்தது. கேவலமான நிலையில் அவர்கள் அனாதையில் விடப்பட்ட நிலைகளிலே அநேக பெண் பிள்ளைகளை அவர்கள் வாழ கொடுத்ததை கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லிவிட நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஐடாஸ் கடனம்மா அவர்கள் நம்முடைய வெள்ளூர் பிராந்தியங்களிலே அவர்கள் முதலாக மருத்துவத்துறையிலே பெண்களை அவர்கள் பயன்படுத்தியதை பார்க்கின்றோம். ஒரு வரலாறு சிறப்பு மிகுந்த ஒரு ஊழியம் செய்தார். கர்த்தர் அதை அபராதமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உலக அளவிலே போற்றத்தக்கதாக அந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார். அதேபோல் அன்னை தெரேசம்மா அவர்கள் ஏராளமான அனாதை பிள்ளைகளை அவர்கள் மீட்டெடுத்தார்கள். அதிலே குறிப்பாக பெண் பிள்ளைகள் ஏராளமானவர்கள் என்று சொன்னால் மிகையாகும். ஆகவே பெண் பிள்ளைகளுக்காக அவள் மீட்டெடுக்கத்தக்கதாக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். அதுவும் பெண்கள் மூலமாக இப்படிப்பட்ட மகத்தான ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஆகவே இதற்காக சிரத்தை எடுத்துக்கொள்ளும் போது, அதற்காக ஒரு முயற்சி எடுக்கும்போது, அதற்காக ஏதாவது செய்ய நம்ம உள்ளத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை, ஒருவேளை ஏராளமான பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாமல்லவர்களை நாம் இருக்கலாம். ஆனால் நம்மளால் முடிந்த ஒரு சிலருக்காவது செய்ய முடியலைங்களா? ஆகவே நல்ல நேரத்தில் வந்த விதைகள் ஒரு 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கணும். ஒரு சில ஊழியர்கள் 100% பலன் கொடுத்திருக்க முடியும். ஒரு சிலவைகள் 60% இருக்கலாம், அல்லது 30% கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கிடப்படுகிறது. ஆகவே குறைந்த அளவில் கூட நாம இந்த சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மீட்டெடுப்பதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவளுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய முடியும். நம்முடைய வேலூர் பேராயங்கள் ஒரு சிறந்த ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெண் பிள்ளைகளுக்காக பிரத்யேகமான பள்ளிகள், விடுதிகள், குறிப்பாக வெள்ளூர் பிராந்தியத்திலே பிஷப்பாக இருக்கின்ற அந்த கேம்பஸில் ஆசிரம் பள்ளி, அப்புறம் ராணிப்பேட்டையில் பிஆர்வி பள்ளி, அங்கே விடுதி, மற்றும் ஷர்மன் சித்தூரில் எல்லாம் படித்தவர்கள் உலகமெங்கும் இருந்து கொண்டிருக்கிறார். உலகமெங்கும் ஏராளமான பெண் பிள்ளைகள் வாழ்வை பெற்றிருக்கிறார். கடவுள் இந்த ஊழியர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நான் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆகவே யாரோ செய்கிறார்கள், யாரோ இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், நாம் என்ன செய்ய முடியும் என்று இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு சிலருக்காவது நாம் உதவிகரமாக இருக்க நாம் இந்த நாளிலே அர்ப்பணித்துக் கொண்டு நாம் அழைக்கப்படுவோம். ஏனென்றால் இந்த சமூகத்திலே இந்த அவநீதிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் அமைதியாக இருக்கிறார் மக்களோடு கூட நாம் அடையாளப்படுத்த சைலண்டாக இருப்பது நடக்கிற அநீதிகளுக்கு துணை போவது போல் நாம் ஒரு ஆக்டிவ் மெம்பராக நாம் மாறிக்கொள்ளும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தில் அந்த வலது பார்சத்தில் இருக்கிறவர்களே, ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இது சிறியவர்களுக்கு எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள், வாருங்கள் உலகம் தோற்று முதல் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தில் பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் தைரியமாய் நம்மை அழைப்பதற்கு அது ஏதுவாக அமையும். அது கிறிஸ்துவ கண்பார்த்த இந்த நாளில் கூட நமக்கு தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கும் வேத பகுதிகளில் கூட பதிவுகள் இருக்குது. ஆனால் நாம் படித்த ஒரு வேத பாடத்தை படித்திருக்கிறோம், அதிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே ஒரு வேத பாடம் என்னவென்று சொன்னால், அதாவது நாகமான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கடந்து வந்த ஒரு சிறு பெண். அவள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சீரிய தேசத்தாரால் முறியடிக்கப்பட்டு அவர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு போன போது ஒரு சிறு பெண்ணும் அங்கே பிடிக்கப்பட்டு போனாள். அவள் நாகமானின் வீட்டில் அவள் இருக்கிறாள். அவள் தன்னுடைய எஜமானன் ஒரு குஷ்டரோகி என்று அறிந்து மிகுந்த பாரப்படுகிறாள். மிகுந்த மனமடிவு உண்டாகிறது. அந்த எஜமானனுக்கு ஏதாவது நாம் உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி அந்த பெண் முயற்சி எடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள்.
ஒரு தன்னுடைய சொந்த ஜனத்தை போரிலே வீழ்த்தினவர். அது சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஏராளமான மக்கள் சிறை கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த சிறு பெண்ணை அடிமையாக வீட்டில் வைத்திருக்கப்பட்டிருக்கின்றார். பாருங்கள், அந்த சிறு பெண்ணுக்கு என்ன விதமான ஒரு தெய்வீக சிந்தனை உண்டாயிருக்குது பாருங்கள், ஒரு பாரம் உண்டாயிருக்குது பாருங்கள், தரிசனம் உண்டாயிருக்குது பாருங்கள். ஆகவே சிறு பிள்ளை, இந்த பெண்ணுடைய சிறு பெண் ஏதோ எஜமானன் இஸ்ரேல் தேசத்துக்கு செல்வாரானால் அங்கே தீர்க்கதரிசி மூலமாக அவருக்கு சுகம் உண்டாகும் என்ற நல்ல செய்தி சொல்லுகிறார். அவ்விதமாகவே சென்று அங்கு சுகமடைந்து அவன் தேவாதி தேவன், இப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்திலே பூமியாக இல்லை என்று சொல்லி அறிக்கை செய்யத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்தவளாக இந்த பிள்ளை காணப்படுகிறார். இந்த பிள்ளையானது எல்லா சிறு பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு பிரதிநிதியாக என்று கூட சொல்லலாம். இப்போ அந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், நஷ்டத்தில் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், அவர்கள் நல்ல எண்ணங்களோடு கூட, பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய எண்ணங்களோடு கூட அவள் காணப்படுகிற ஒரு நல்ல ஒரு தரமுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கிறது அவர் இந்த சிறுபிள் அடையாளமாக இருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவளாக இருக்கின்ற பெண் பிள்ளைகள் மூலமாக இன்னும் இப்படிப்பட்ட ஊழியர்கள் உலகமெங்க தொடர்ந்து ஏராளமான ஊழியர்கள் மூலமாக நடைபெறுவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அந்த பிள்ளையினுடைய குணலட்சணங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதை நாம் அந்த நாளில் கண்டுகொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பாருங்கள். ஆக இந்த நாளிலே குடும்பங்களாக, சமூகமாக, திருச்சபையாக நாம் இந்த பெண் பிள்ளைகளை மீட்டெடுக்க உதவி செய்ய நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பிள்ளைக்கு மன்னிக்கிற ஒரு சுபாவம், ஒரு கரிசனை, பிறரில் அக்கறை போன்ற நல்ல குணாதிசயங்கள் இருப்பது போல பெண் பிள்ளைகளிடத்தில் இருப்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு வேத பாகத்தில் அப்போஸ்தலர் 12:11-17 நீ பார்த்தேன்னு சொன்னால், ரோதை என்ற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, பேதுரு அவர்கள் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு போகிறார்கள். ஒரு இடத்திலே, ஒரு வீட்டிலே ஊக்கமாக ஜெபித்து வருகிறார் எல்லாரும் அவர்கள் விடுதலைக்காக. முக்கிய குறிப்பே இது பார்த்தீங்கன்னா, பேதுரு அவர்கள் விடுதலையாக இருக்கிறதால ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் கிருபையாய் அந்த ஜெபங்களை கேட்டு பேதுரை விடுதலை செய்கிறார். அவர் இப்போது கதவை தட்டுகிறார். கதவை தட்டும்போது அந்த சிறு பெண்ணானவள் இது பேதுரு என்பதை அடையாளம் காணுகிறார். நுண் அறிவு மூலமாக அடையாளம் கண்டு, இதோ பேதுரு அவர்கள் நம்முடைய வாசல் நின்று கொண்டிருக்கிறார், அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் என்று போய் சொல்லுகிறார். அவள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், நீ உனக்கு பித்து பிடித்திருக்கிறது, நீ ஒரு பைத்தியம், அவரை சிறை கைதியாக கொண்டு போயிருக்கிறார்கள், அவர் எப்படி விடுதலையாக முடியும், அவர் எப்படி இங்கே நிற்க முடியும், உனக்கு பைத்து பிடித்திருக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த சிறு பெண்ணோ அறிவு பாருங்கள். ஏற்கனவே ஒரு சிறு பெண்ணிடத்தில் என்ன ஒரு ஒரு குணாதிசயங்களை பார்த்தோம். மன்னிக்கிற ஒரு குணம், பிறர் மேல் ஒரு கரிசனை, பிறர் உதவி செய்ய வேண்டும் ஒரு எண்ணம். இங்கே பாருங்க, விசுவாசத்தில் சிறந்து காணப்படுகிற ஒரு பெண்ணாக, சிறு பெண்ணாக இருக்கின்றார். எல்லாரும் அவர் முக்கியமான ஒரு ஜபமே பேதுரு அவர்கள் விடுதலையாக செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த பெண் நம்புகிறாள். ஆனால் அங்கே ஜெபித்து கொண்டிருப்பது நம்ப முடியவில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை கூட நான் சொல்ல வேண்டும். ஒரு ஆலயத்தின் எதிரிலே ஒரு சாராய கடை இருந்தான். இவளெல்லாம் உபவாசம் போட்டு ஜெபித்து கொண்டு வந்திருக்கிறார் அநேக நாட்கள். ஆண்டவரே, இந்த சாராய கடை எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, அதை குடித்து விட்டு அங்கே ஒரே இடைஞ்சலாக இருக்கிறது, தயவுசெய்து இந்த சாராய கடையை இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று ஊக்கமாக ஜெபித்து வந்து கொண்டிருக்கிறார் அநேக நாட்கள். அப்போது ஒரு நாள் மழை பெய்த போது ஒரு இடி விழுந்து அந்த சாராய கடை தரைமட்டமாய் போனது. அப்போது அது கோர்ட்டுக்கு செல்கிறது. அந்த விஷயம் போன உடனே அங்கே கேட்குறார்கள். அங்கே அந்த சாராய கடை ஓனர் சொல்லுகிறார், ஐயா நீதிபதி அவர்களே, இதோ என்னுடைய சாராய கடை தரைமட்டமாக போனதுக்கு இந்த இவர்கள் செய்த ஜபந்தான் என்று சொல்லி குற்றச்சாட்டுகிறார். ஆனால் இவர்களோ இல்லை, நாங்கள் செய்த ஜபத்தின் மூலமாக
இந்த சாராய கடை விழவில்லை என்று அவர்கள் வாதிடுகிறார். அப்போது நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். இதோ இவர் இந்த சாராய கடை ஓனர் இவள் செய்த ஜபத்தில் நம்பிக்கை உடையவராக இருக்கின்றார். இவர்கள் ஜபத்தில் நம்பிக்கை இல்லாத இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த சாராய கடை எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கேயே சாராய கடை நிறுவும்படி நான் மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு உத்தரவு கொடுத்து விட்டார். யோசித்து பாருங்கள், இப்படியாக சூழ்நிலைகள் அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு விசுவாசிகள் இருந்த இந்த சூழ்நிலையிலே ஒரு சிறு பெண்ணிடத்தில் எவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம் அவர் உறுதிப்பட கூறுகிறார். இல்லை, பேதுரு அவர்கள் வந்திருக்கிறார், அவர்கள் நம்முடைய கதவரை நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை தட்டுவது பேதுரு அவர்களே, வேறு யாரும் அல்ல என்று திலகாத்திரமாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, பாருங்கள், சிறு பெண் பிள்ளைகள் எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு 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 குணலட்சணங்களை உடையவாக இருக்கிறார் பாருங்கள். ஆகவே இயேசுவானவர் இங்கே படித்த வேத பாகத்தை இன்றைக்குரிய வேத பாகத்திலே பார்க்கிறோம். ஒரு ஒரு இடத்துக்கு செல்கிறார். அங்கே செல்லும்போது ஒரு பெண் பிள்ளை மரித்து போகிறது. அந்த மரித்து போன பிள்ளை உயிரோடு எழுப்புகிறார். அந்த இடையிலே ஒரு 12 வருடமாக பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ, அந்த சகோதரி விசுவாசத்தோடு அந்த வஸ்திர ஓரத்தங்களை தொட்ட மாத்திரத்தில் அந்த வஸ்திரத்திலிருந்து சக்தி சென்று ஒரு தெய்வீக சக்தி அவளை குணமாக்கினு சொல்லிப்பாங்க. அந்த வேத பாகத்தில் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது காணப்பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த பகுதிக்கு, அந்த சென்ற பகுதிக்குள்ளே எந்த ஊழியத்தையும் செய்யலையாம். இந்த 2 விஷயங்களை மாத்திரம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு பெரும்பாடு ஸ்ரீயை சுகப்படுத்தவும், ஒரு மரித்து போன ஒரு சிறு பெண்ணை உயிரோடு எழுந்திருக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் அந்த திசையை நோக்கி சென்று அந்த ஊழியத்தை நிறைவேற்றி அங்கிருந்து திரும்பி வந்திருக்கார் என்று சொல்லிப்பாங்க. ஆகவே சிறு பிள்ளைகள் மேலே எவ்வளவு, பெண் பிள்ளைகள் மேலே எவ்வளவு கரிசனை உள்ளவராக இயேசு இருந்து பாருங்கள். நிறைந்த சம்பவங்கள் நடக்கவில்லையா? அவள் சென்று அந்த சிறு பிள்ளையை எவ்விரு என்ற ஒரு 100க்கு அதிபதியினுடைய மகளை சுகப்படுத்தி அந்த ஒரு இன்சிடென்ட்டோடு கூட கடந்து வருகிறார். ஆகவே பெண் பிள்ளைகள் மேல் இருக்கிற அந்த வாரம் கரிசனை இயேசுவிடத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக சொல்லும் பொழுது, இன்றைக்கு மனித மாண்பை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அது சங்கீதம் அன்றைக்கு ஒரு வேத பகுதி தான். அது கூட சங்கீதம் 8, 4, 5, 6 அந்த பதிகளை நீ வாசித்தால் கடவுள் எவ்வளவாய் மனுஷனை மாண்பை உயர்த்திருக்கிறார் பாருங்கள். நீர் மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இங்கே பாருங்கள், தேவதூதர் சற்று சிறியவனாகினான். அப்படின்னா அவன் தேவதூதர்கள் இறகுகளை கொண்டு பறக்கிறான், ஆனால் மனுஷன் விமானத்தில் பறக்கிறான். இதுதான் வித்தியாசம். சற்று சிறியவனாகினார், அவ்வளோதான். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு மனுஷனுடைய மாண்பை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே மனுஷனுடைய மாண்பு அதில் பெண்களும் அணுகுவார். ஆதிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், அவளை தேவசாயாவை சிருஷ்டித்தார், அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் ஆண் ஒன்றும் இல்லை பெண் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவர் கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மாண்பை இழந்து காணப்படும், அதாவது அவருடைய அந்தஸ்தை குறைத்து போட்டிருக்கிற மனு மக்கள் மத்தியிலே இந்த பெண் பிள்ளைகளும் தேவ சாயலில் படைக்கப்பட்டுள்ள என்று நாம் உள்ளத்தில் ஏந்தி கொண்டு சுமந்து இப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைமைந்தன் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனம் 10. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் வசனம் 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த கடுமையான COVID-19 காரணமாக பல்வேறு நிலைகளிலே திகைத்திருந்தாலும் பயப்பட்டிருந்தாலும் நம்மை தாங்குகின்ற கடவுள் திகையாதே, ஆளும் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தொடர்ந்து நாம் அவரிலே பற்றுறுதியாய் இருப்போமானால் தொடர்ந்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவிட் பொது முடக்க காலத்திலும் இறை செய்தி தடைபடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக தயாரித்து வாங்கி வருகிறோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த நிகழ்வை பதிவு செய்து பதிவேற்றம் செய்வதிலே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பிசி அங்கத்தினர் பிரதீப் ஜாஷுவா அவர்களுக்கும் எபினேசர் இம்மானுவேல் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக எபினேசர் மற்றும் அவருடைய தம்பதிக்கு இறைவன் ஒரு ஆண் மகனை கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தாயும் செய்யும் நலமாய் இருக்க இறைவனை வேண்டுகின்றோம். உங்களுக்கு வழங்கப்பட்ட சுயவிருப்பு உண்டியல்கள் அநேகம் இன்னும் வரப்பெறவில்லை. வழங்கப்பட்ட உண்டியல்களில் அநேகமாக 1/3 பகுதி மட்டுமே வரப்பெற்றிருக்கிறது. ஆகவே உண்டியல்களை நீங்கள் வந்து ஆலயத்திலே படைக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்வுகளை சிறப்பாய் நடத்த உறுதுணையாக இருக்கின்ற ஆயர் மற்றும் செயலர் அவர்களுக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ விதமாக குருசேகர குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் இறைவனை பற்று இருக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவிட் பொது முடக்கத்தினால் தடை செய்யப்பட்டிருந்த ஆலய வழிபாடுகள் மீண்டும் நடத்தப்பட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான அறிவிப்புகள் பேராயத்திலிருந்து வருகிற போது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஆலயங்கள் திறக்கப்படவும் பொது வழிபாடு நடக்க உங்கள் ஜெபத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுமாறு அன்பை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து நாம் இந்த சிறப்பு வழிபாட்டிலே நாம் தொடர்ந்து ஈடுபடுவோமாக. நன்றி ஏறெடுக்கும் ஜபம் இதில் நாம் கடந்து செல்கின்றோம். ஒவ்வொரு ஜபத்துக்கு பிற்பாடும் என்னோடு சேர்ந்து ஆமாண்டவரே உம்மை துதிக்கின்றோம், உமக்கே நன்றி கூறுகிறோம் என்று மறுபடி கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் அதை ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுகின்றேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சொல்லலாம். நாம் யாவரும் இணைந்து சந்தோஷத்துடன் தாழ்மையுடன் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக துதிகளையும் நன்றிகளையும் நாம் ஏறெடுப்போமாக. உலகம் முழுவதும் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆமாண்டவரே உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தெரிந்த திருச்சபையில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆமாண்டவரே உம்மை துதிக்கின்றோம், உமக்கே நன்றி கூறுகின்றோம். நம்முடைய உடல் நலத்துக்காக, புதுப்பித்தலுக்காக மற்றும் புத்துணர்வுக்காக நாம் நன்றி சொல்வோம். ஆமாண்டவரே உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். அருமையாக அழகாய் சிருஷ்டிக்கப்பட்ட நல்ல உலகத்திற்காக, அற்புதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாண்டவரே உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். பகிர்ந்து கொடுத்தல் மற்றும் பிறர் மீது கரிசனை, மேலும் ஒருவருக்கொருவர் ஜெபிப்பது போன்ற நல்ல பண்புகளை கற்றுக்கொண்ட இடமாக நம்முடைய அன்பான குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாண்டவரே உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக, ஞாயிறு பள்ளிக்காக மற்றும் நம்மை ஆவிக்குரிய வாழ்வில் நடத்தியவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாண்டவரே உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம்முடைய தேசத்தின் அழகான தோற்றம் மற்ற சிறப்பான பாரம்பரியத்திற்காகவும் பலவிதமான சிருஷ்டிப்புகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாண்டவரே உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அனைத்து ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி கூறுகின்றோம். உமக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்க உதவி புரிவீராக. ஆமென். தொடர்ந்து மன்றாட்டு ஜெபத்திலே நாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டு ஜெபத்துக்கு பிற்பாடும் என்னோடு கூட சேர்ந்து என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே என்று மறுமொழி கூறும்.
என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே என்று மறுபடி கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, சுகவீனருக்காக, படுக்கையில் உள்ளவர்களுக்காக மற்றும் விபத்துக்குள்ளானவர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்களைப் போல் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாத எங்கள் நண்பர்களுக்காகவும், கல்வி கற்க வேண்டிய காலத்தில் குழந்தை தொழிலாளர்களாக பலதரப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டுள்ள சிறுவர் சிறுமியருக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, நமது தென்னிந்திய திருச்சபையின் முதன்மை பேராயருக்காக, அனைத்து திருமண்டல பேராயர்களுக்காக, அருட்பணியாளர்களுக்காக, அனைத்து விதமான ஊழியர்களுக்காக, தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக இடத்தில் மன்றாடுகிறோம். என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, சிறுவர் முகாம், விடுமுறை வேதாம பள்ளி போன்ற பலதரப்பட்ட கிறிஸ்துவ கல்வித்துறை நிகழ்வுகளுக்காக, ஊழியர்களுக்காக இடத்தில் மன்றாடுகிறோம். என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, பிறக்கப் போகின்ற பெண் குழந்தைகளுக்காக, அப்பாவி பெண் பிள்ளைகளுக்காக, கற்பழிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படும் சிறுமிகளுக்காக, பாலியல் தொழிலுக்காக, கட்டாயப்படுத்துவதற்காக இடத்தில் மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, சிறப்பான கவனம் தேவைப்படும் பிள்ளைகளுக்காக, குறிப்பாக சரீர அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக இடத்தில் மன்றாடுகிறோம். என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, உணவில்லாமல் பசியோடு வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாதவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அவளுக்கு மிகுந்த பாரமாக உணர்வுகளுக்காக இடத்தில் மன்றாடுகிறோம். என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, இந்த பெருந்தொற்று காலத்தில் நோயிலிருந்து விடுதலைக்காக, பாடுபடுவதற்காக, தேவையுள்ளவர்களுக்காக, வலி மற்றும் பெரும் வியாதி உள்ளவர்களுக்காக, இவர்கள் யாவருக்கும் தேவையான ஆதரவு கிடைக்கும் பலப்படவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. யாவரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஜெபத்தை ஏற்போம். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களை வேண்டிய அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துள்ளோம். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையங்களே. ஆமென். தொடர்ந்து நாம் சிறப்பு இறுதி ஜபத்திலே நாம் கடந்து செல்வோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களது என்று சொன்ன கர்த்தாவே, இப்போது முன்பாக இருக்கும் அனைத்து குறிப்பாக பெண் பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதித்தரணும். அவர்களுடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அனைத்து விதமான இச்சைகளிலும் இருந்து அவர்களை பாதுகாத்தருளும். நம்முடைய சட்டிலில் மறைவில் காத்தருளும். நம்முடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்காக இடத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஞானத்தாலும் புத்தியாலும் அவர்களை நிரப்பி அவர்கள் ஞாயிறு பிள்ளைகளை பரிசுத்தாவியான தாமே அவர்களோடு இடைப்பட்டு பலப்படுத்தி நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ற விதமாய் கற்பித்தல் ஊழியத்தை செய்ய உற்சாகப்படுத்துமாறு வேண்டி நிற்கின்றோம். கர்த்தாவே, தெரிந்த திருச்சபையின் கிறிஸ்துவ கல்வித்துறையும் அனைத்து திருமண்டலத்தில் கிறிஸ்துவ கல்வித்துறையும் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வழிபாட்டிலே கலந்து கொண்டு நாமத்தை மையப்படுத்தின இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் உடைய பிள்ளைகளை ஆடிப்பாய்ந்த கருத்தினாலே கொண்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த சிறு பிள்ளைகளை மீட்டெடுப்பதிலே, வாழ்வு கொடுப்பதிலே, இயேசுவோடு செய்த அந்த ஊழியத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் அவளை பலப்படுத்துவீராக. பிறந்த நாள் திருமண நாள் கண்டிருக்கிற பிள்ளைகளை விசேஷம் ஆசீர்வதிப்பீராக. வாயை விரிவாய்த்திர நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இதற்கு உங்களுக்கு குறைவெல்லாவற்றை கிறிஸ்துவின் மகிமையால் நிறைவாக்குவார் என்ற வேத வசந்தப்படி அவருடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக.
நாளில் கூட கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, பல பிரச்சனைகளோடு, மன கிளேசங்களோடு, கண்ணீரோடு நீர் அவர்கள் அருகிலே எழுப்பி நின்று உம்முடைய ஆடி பாய்ந்த கரத்தை அவர் சிரசு மேல் வைத்து ஒரு தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷ சமாதானத்தின் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிறாங்க சமாஜா. நன்மைகளை அவற்றை இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட சிற்றுப்புகளாகிய நீங்கள் சமாதானத்தோடு விடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழுங்கள். உலகத்தின் கவலைகளோடு அல்ல, சந்தோஷத்தோடு விடுதலையோடும் தேவனை ஆராதிப்போம். சகல விதமான ஆற்றலோடு உலக மக்களுக்கு ஊழியம் செய்ய புறப்படுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் அன்பும் நட்புறவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், விசேஷமாக அனைத்து பிள்ளைகளோடும், குறிப்பாக பெண் பிள்ளைகளோடும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உங்களாலே மறாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். அனைவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நம்முடைய சிறு பிள்ளைகள் அனைவரையும், குறிப்பாக பெண் பிள்ளைகளை விசேஷித்த விதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.